வணக்கம், என் பேர் கதிர்வடிவேல். வனத்துக்குள் திருப்பூர் வந்து நிறைய பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது. அவங்க இங்கெங்கே நட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளும் அந்த சேவையை பயன்படுத்திக்கலாம்னு சொல்லி அவங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். உடனே வந்தாங்க. அவங்களே எவ்வளவு மரங்க தேவைப்படுது, என்னென்ன மரங்க தேவைப்படுது அப்படின்னு வந்து இடத்தையெல்லாம் பார்த்துட்டு இந்தந்த இடத்துக்கு இந்தந்த மரம் நட்டலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு சஜஷன் கொடுத்து, அப்புறம் வந்து குழி பண்ணி எல்லாம் நட்டி விட்டு போட்டு க்ளீனாக உங்களுக்கு தேவையான இன்னொரு 10 மரம் வச்சுக்கோங்க, இங்கே ஏதாவது பாடுவாசியாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் கொடுத்துட்டு போய் ஒரு உதவி. அது வந்து தொழில் செய்கிறாங்க, இருந்தாலும் இது மாதிரி ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோட ஒரு இயற்கையை நேசிக்கிறவங்க பண்ணுறது ஒரு பெரிய ஒரு விஷயம். அதனால் தேங்க்ஸ் டு வனத்துக்குள் திருப்பூர் அந்த டீம். வனத்துக்குள் திருப்பூர் அது மூலியமாக தான் நாங்கள் மரம் வச்சோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா அருமையாக இருக்குது. மொத்தம் மரங்கள் வச்சா மட்டும்தான் மழைக்கு உண்டான வாய்ப்பு, மழை வரும். அடித்து ஜெனரேஷன் வந்து நல்லா இருக்குது. ஒரு மனிதன் வந்து குறைஞ்சது 50 மரம்னாலும் நடணும். அதை பார்த்து கொஞ்சம் எல்லாமே பண்ணுங்க. மரம் வச்சா மட்டும்தான் மழைக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே இருக்குது. வனத்துக்குள் திருப்பூர் வந்து நம்ம டெய்லி தினமலர் பேப்பர் பார்த்துட்ருப்பேன். அதில் வந்த ஒரு அறிமுகம் வந்து அவங்களே வந்து ஃபோன் மூலமாக கான்டாக்ட் பண்ணி எல்லாமே வந்தாங்க, வந்து செஞ்சு எல்லாம் நல்லா செஞ்சு கொடுத்தாங்க. 90 வகையான மர வகைகள் நட்டுருக்குறோம். இதில் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலும் கிழக்கு தொடர்ச்சி மலையிலும் இருக்கிற அரிய வகை மரங்கள் ஒரு 500 நட்டுருக்கிறேன். அதுபோக தேக்கு, குமிழ், வேப்பன் நட்டுருக்குறேன். இப்போ கொஞ்சம் அளவுக்கு வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு வருஷம் போச்சுன்னா இன்னும் நல்லா அடர்ந்த வனம் ஆகிடும்னு ரொம்ப நம்பிக்கையோடு வளர்த்துட்ருக்குறேன். என் பேர் சிவசாமி, ஊர் கோனேரிப்பட்டி. ஆள் சிரமத்துக்கு காரணமாக விவசாயம் பண்ணுறதை விட்டுட்டு மரம் வளர்க்க ஆசைப்பட்டோம். அதனால் வனத்துக்குள் திருப்பூரில் சொன்னோம், கொண்டாந்து வச்சு கொடுத்தாங்க. 1.5 வருஷம் ஆச்சு. தெளிவான வளர்ச்சியில் இருக்குது.